ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் சொக்ஷம தர்ஷினி. மலையாள படம். தமிழில் ஓடிடியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. சித்தின் அவர்களோட டைரக்ஷனில் பாசில் ஜோசப், நசரியா மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். கிறிஸ்டோ சேவியர் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஷேரன் வேலாயுத நாயர் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்னான்னு பார்ப்போம். இதில் நசரியா ஒரு ஃபேமிலி உமனாக வராங்க. அவங்க மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நசரியா எப்படியாப்பட்ட கேரக்டர்னால், அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சீன் சினிமாவில் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, தன்னோட ஹஸ்பண்ட் நசரியா இல்லாத டைமில் பால் காய்ச்சி தன்னோட குழந்தைக்கு கொடுப்பாரு, நசரியாவோட குழந்தைக்கு. அப்படி கொடுக்கணுன்னு ஒரு முயற்சி பண்ணும்பொழுது அந்த பால் ரொம்ப பொங்கி கேஸில் வெளியில் விழுந்துடும். ஸோ அவர் நசரியா வரத்துக்குள்ளே அந்த கேஸ் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பார். இருந்தாலும் வந்த உடனே நசரியா நீ பாலை ஏன் பொங்கி கீழே ஊற்ற விட்டேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த பாத்திரத்தை இவர் தொடச்சிருக்க மாட்டார். அந்த பால் கழுவுன அந்த பால் பொங்கி ஊற்றின பாத்திரத்தோட பாட்டம் பிளேஸை இவர் தொடச்சிருக்க மாட்டார். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது மூலமாகவே நசரியா எப்படியாப்பட்ட கேரக்டர்ன்றதை டைரக்டர் நமக்கு புரிய வைக்கிறாரு. எது நடந்தாலும் அதில் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அங்கே சுற்றி நடக்கிற விஷயத்தில் ஏதாவது சின்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குங்கிறத நமக்கு ப்ரூஃப் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. நசரியாவுக்கு அந்த ஏரியாவில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த தெருவில் உள்ளவங்க லேடிஸ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத அவங்க பொருளையாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் பாசில் ஜோசப் அந்த ஏரியாவுக்கு வராரு. தன்னோட அம்மாவோட வராரு, தன்னோட கசினோட ஒருத்தர் வராரு. அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர் இந்த ஏரியாவில். அவர் எடுத்த உடனே ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்காகவே. பட் ஆனால் அந்த பார்ட்டியில் பீஃப் கறி போடுறேன்னு சொல்லி அவர் பார்ட்டி பண்ணியிருப்பார். பட் அவர் பீஃப் கறி போட்டிருக்க மாட்டார். ஒரு உடும்பு அடித்து அந்த அந்த கொல்லைப்புறத்தில் உள்ள ஒரு உடும்பு அங்கே வந்திருக்கும் அவர் வீட்டுக்கு பின்னாடி. அந்த உடும்பு அடித்து அவர் பார்ட்டி கொடுத்துருப்பார். ஆனால் பீஃப்னு சொல்லுவார். இதுவே நசரியாவுக்கு சந்தேகத்தை உண்டாக்கும். ஏன்னா அவர் காலையில் உடும்போட கையில் அலைஞ்சிக்கிட்டு இருந்ததை அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா நசரியாவோட வீடு கரெக்டாக ஜன்னலை ஓப்பன் பண்ணால் அவங்க சமையல் கட்டில் ஜன்னலை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பாசில் ஜோசஃபோட என்டையர் வீடுமே தெரியும். அதனால் அவங்க சமைக்கும்போது அவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத ஒரு ஒரு அவேர்னஸாகவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு. இதுக்கிடையில் அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி இவர் பண்ணக்கூடிய பித்தலாட்டங்கள் நாடகங்கள்லாம் இவர் மேலே பாசில் ஜோசப் மேலே நசரியாவுக்கு ஆழமான ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஏன்னா வீடு தீப்பத்துது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அல்சைமரால் பாதிக்கப்பட்டவங்கங்கிறாங்க. பட் திடீர்னு காணா போகிறாங்க, திடீர்னு வராங்க. பட் நசரியா ஸ்மார்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அல்சைமர்லாம் இல்லை. அவங்க ஏதோ இந்த பாசில் ஜோசஃபோட ஒரு அடக்குமுறையில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி தன்னோட கூட இருந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் பேசி இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு தீவிரமாக நசரியா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு கதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. இதுக்கு மேலே சொன்னோன்னா கதையை ஓவராக ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு எப்படி திருஷ்யம் மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன், ஒரு ஃபைனலாக ஒரு விஷயத்துக்காக திருஷ்யத்தில் எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கொண்டு போயிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்லோ பர்ன் த்ரில்லரை கொண்டு போயிருக்கிறாங்க. திருஷ்யமில் காமெடி இருக்காது. பட் ஆனால் இந்த படத்தில் காமெடி இருக்குது. அந்த காமெடியும் கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே இருந்திருக்குது. இதில் நடிச்சிருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுமே ரொம்ப அருமையாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபைனலாக வர ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டு ரிவைவலுக்காக ஆரம்பத்துலேருந்து படம் காமெடி கலந்து போயிட்டே இருக்கும். ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் அளவுக்கு இந்த படம் இல்லைனாலுமே பட் ஆனால் நம்மளை படம் ஒரு என்கேஜ்மெண்ட்டாகவே கொண்டு போயிருக்கும். இது அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக டைம் கிடச்சா பாருங்கள். தமிழ் டப்பிங்கும் நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.